இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு நோய், உபாதை, வியாதி, அலைச்சல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தேடுவது ஒரு சொல்யூஷன். அதற்கு பேர் மருத்துவம். இந்த மருத்துவத்துல மருந்து, பத்தியம், இப்படி நிறைய இருக்கு. இதுவே இந்த உடலில் இருக்கிற இந்த எலும்பு, சதை, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு தெரபிஸ் நிறைய இருக்கு. உள்ளம், புத்தி, இதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா சைக்காட்ரிக்ஸ், இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுவே இந்த ஆன்மாவில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு நம்ம என்னைக்குமே சொல்யூஷன்ஸ் தேடினது கிடையாது. ஏன்னா ஆன்மாவை ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்த்ததே கிடையாது. இன்று பலருக்கு உடலில் இருக்கும் உபாதைகள், பிரச்சனைகளுக்கு மேல ஆன்மாவில் இருக்கும் பிரச்சனைகள் தான் அதிகம். அந்த ஆன்மாவில் பிரச்சனை அதிகமாகும் பொழுது இந்த உயிர் அலைப்பாய்ந்து வாழும். இன்னைக்கு ஆன்மாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்களேன், யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆன்மாவாக பார்க்கல. அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி யாருமே அதை கவனிக்கிறது கிடையாது. நம்மளோட உடல்ல தீராத நோய், எத்தனையோ மருத்துவம் போய் பார்த்தாச்சு, எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டாச்சு. அவங்க கொடுக்குற மருந்து, அவங்க கொடுத்த பத்தியம் எல்லாத்தையுமே கடைப்பிடிச்சாச்சு. ஆனா உடலில் இருக்கும் அந்த நோய் மட்டும் நம்மளை விட்டு போகல. இது ஒரு தீராத நோய். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்க தொடர்ந்து மருத்துவத்தையே நம்பிக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல மருத்துவம் அல்லாத வேறு எதையாவது நோக்கி உங்களுடைய தீர்வை தேடுவீங்களா? இது உங்களுக்கான கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க. விடை கிடைக்காத நோய், பல முறை மருத்துவரை பார்த்து நிறைய பணம் செலவு பண்ணி, ஊரை விட்டு ஊரு போய் அங்க இருக்கிற மருத்துவர்களை பார்த்து பணம் செலுத்தி, நேரம் செலவழித்து, ஆனால் இன்றும் நோய் தீரல. அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. ஆனால் மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆனா இந்த நோய்க்கு இன்னும் தீர்வே இல்லைன்ற பல நோய் நம்மடியே இருக்கு. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்ற தேடலில் மருத்துவம் அல்லாத பிற வழிகளில் தேடி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்க என்ன செய்வீங்க? ஏன் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கறேன்னா, இந்த எபிசோட்ல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நான் இதுல உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு நபரை சந்தித்தேன். அவருடைய சகோதரர், அண்ணன், அவருக்கு நடந்த அதை இவர் கண்ணால் பார்த்து அந்த சூழலிலே வாழ்ந்த விஷயத்தை தான் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். இவருடைய அண்ணனுக்கு ஒரு தீராத நோய், மயக்கம் வரும், வாந்தி வரும், நிம்மதியா தூங்க முடியாது, தலைவலிக்கும், நிம்மதியா சாப்பிட முடியாது, இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் மருத்துவர்களை பார்க்கும் பொழுது அந்த நேரத்துக்கு என்ன டெம்பரரி, முக்கியமாக பெயின் கில்லர்ஸ் கொடுத்து அவரை அனுப்பி வச்சிருவாங்க. இது இப்படியே போக போக ஒரு காலகட்டத்தில் அவருக்கு புரிஞ்சிருச்சு தனக்கு இருப்பது ஒரு புற்றுநோய், ஒரு விதமான ஒரு புற்றுநோய். புற்றுநோயில ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் அவள் சீக்கிரத்தில் அது இதுதான் சொல்ல முடியாத அளவுக்கு தான் அது வளரும். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது வளர்ந்துட்ட பிறகுதான் அது புற்றுநோய் எத்தனாவது ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கீமியோதெரபின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அவருக்கு பல முறை பணம் செலவழித்து கடைசியில் செலவு பண்றதுக்கு காசே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வேற ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்ச காலத்துக்கு தாங்கிதான் ஆகணும், இதை குணப்படுத்த முடியாது, ஆனா அதை ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு பல விதமான மருத்துவ சாதனங்கள் வந்துருச்சு அப்படின்னு இவருக்கு அட்வைஸ் பண்ண இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கடா தான் இறந்துருவோமோ, இந்த உலகத்துல இருக்க சுக துக்கங்களை அனுபவிக்க முடியாம கூடிய விரைவில் உயிர் போயிருமோன்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, இப்படி நிறைய இடத்துக்கு போகும் பொழுது சில வேளைகளில் பிறருடைய துன்பத்தில் இன்பம் கண்டு அதுல பொருளும் பணமும் பார்க்கணும்னு நினைக்கிற சில அல்பமான பிறவிகள் நம்ம இடையே இருக்கதான் செய்யறாங்க. அதாவது ஒருத்தன் பசிக்கு திருடனானா அவனை பெருமளவுல தண்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் பசியை திருத்தாலே போது அந்த தண்டனை இல்லாம அந்த தண்டனைக்கான தேவையும் இருக்காது, அந்த குற்றத்திற்கான அவசியமும் இருக்காது. ஆனா பிறருடைய துன்பத்தில் நமக்கு எதுல சுகம் கிடைக்கும், எதுல நமக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லி பேராசை, பொய் பித்தலாட்டம் பண்ற ஒரு சில மனித பிறவியில் பிறந்த ஜந்துக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி இவங்க நிறைய இடங்களுக்கு போய்
நிறைய பேரை பார்த்து பல உதவிகளை நாடிக்கொண்டிருக்கும் போது ஒருத்தர், அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், அவர் ஒரு போலி சாமியார். சரி, அவர்கிட்ட ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. ஏன்னா அவர் போலி சாமியார் நமக்கு தெரியாது, அனுபவிக்கிற வரைக்கும் தெரியாது அவன் போலி சாமியார். சரி, இவர் உண்மையாக இருந்து இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டு கடைசியில் ரொம்ப எல்லாம் முத்தி போய் இவரால் முடியுன்ற விஷயம் தெரிஞ்சு புண்ணியம் இல்லை, அதனால இவரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அவரை போய் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? இது வச்சிருந்தோம், நாங்கள் அதை செலவு பண்ணோம், இதை வச்சிருந்தோம், அதை விற்று இதை செஞ்சோம், இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசை வச்சு எப்படியாவது இவரை காப்பாத்திரலான்னு பார்க்குறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு என்ன செய்யறதுன்ட்டு தெரியல. அவர் பார்த்துருக்காரு, இது பொருள் உள்ள குடும்பம் தான் போல இருக்கு, அவங்களுடைய பொருளை நம்ம அவங்களுக்கு உயிரை கொடுக்கற காப்பாத்துறதுக்கு நம்ம அவங்களுக்கு பொருளை நமக்கு ஒரு பணமாவோ பொருளாவோ கொடுக்க போறாங்க, இது ஒரு வியாபார ரீதி, உங்களுக்கு நான் ஒரு நன்மை செய்யறேன், எனக்கு நீங்க பொருளா பணமா கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில விதமான பேரம் பேசி இவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன், மருத்துவம் செய்ய முடியாத நோயை உங்களுக்கு நான் தீர்த்து கொடுக்குறேன்னு இவர் சொன்னோன்னே எந்த நேரத்திலையும் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற பயத்துல உள்ளவருக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா, ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, அது சொல்யூஷனான்னு கூட தெரியாது, ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிட்டார். அதற்கு அந்த சாமியார் சொன்ன ஒரு சொல்யூஷன் என்னன்னா, அதாவது நம்மளுடைய உடல் அப்படின்ற ஒரு டிவைஸ்க்குள்ள, நான் பல எபிசோட்ல சொல்லியிருக்கேன், இந்த ஆன்மான்றது போய் தங்கி இருக்கும், அது இயற்கையா நடக்கிற ஒரு கொலாபரேஷன். அந்த ஆன்மாக்குள்ள இன்னொரு ஆன்மாவை அமர செய்தீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு தெரியும் இந்த உடலை எப்படி சுத்திகரிப்பு செய்யணும், இந்த கேன்சர் செல்லெல்லாம் இல்லாம எப்படி ஆக்குறது அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அதனால இந்த உடலை இன்னொரு ஆன்மாவோடு உங்களுடைய ஆன்மா பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் அப்படி சொல்லி சில பூஜை புனஸ்காரெல்லாம் செஞ்சிருக்காரு. அது எல்லாமே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் அவர் செஞ்சிருக்காரு. என்னைக்குமே புரிஞ்சுக்குங்க, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்யும் எந்த காரியமும், ரொம்ப வேணாங்க, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் சூரிய அஸ்தமனம், அதாவது சன்செட், சூரியன் மறைந்த பிறகு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட விஷம்தான். இதை நான் சொல்லல, சித்த வைத்தியம் சொல்லுது. இறைவனுக்கு அந்த அஸ்தம காலத்தில் பூஜை நடப்பது கூட என்ன காரணம் என்றால், அஸ்தம காலம் தொடங்கும் அந்த நேரத்தில் நடை சாற்றப்படணும். அந்த நடை சாத்தப்படுறதுக்காக செய்யற பூஜை தான் அஸ்தம பூஜை. அதோட நீங்க தெய்வத்தை வணங்கி புண்ணியமே இல்லை. காரணம், தெய்வம் அடங்கிய நேரம் சொல்லுவாங்க. அது அப்ப தெய்வத்துக்கு 24 மணி நேரமும் தெய்வத்துக்கான ஆதிக்க காலம் இல்லையான்னு கேட்டா ஆதிக்க காலம் உண்டு. ஆனால் நாம எது செஞ்சாலும் தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி செய்வதனால தெய்வத்திற்கு நாம ஒரு கட்டம் அந்த நேரத்துல அந்த தெய்வ சக்தியை வணங்குவதோ சொல்லுவதோ எதுவுமே செயல்படுத்தக்கூடாத ஒரு காலகட்டம் வந்துடும். அப்ப அதை செய்ய மாட்டாங்க. அதனால நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நேரத்துக்கு தூங்கலனா கூட உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அது நோயாகவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாகவோ தான் சேரும். அதனாலதான் சொல்லுவாங்க, விளக்கு வச்சிட்ட பிறகு நகம் வெட்டாத, விளக்கு வச்சிட்ட பிறகு போய் பூ பறிக்காத, விளக்கு வச்சிட்ட பிறகு வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப பகுத்தறிவாளிகள் பகுத்தறிவாளிகள்னு தங்களை நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றும் உலக நாடுகளில் வேற்று இனத்தவர்கள் இதை கடைபிடிக்கிறாங்க, ஆயுள் நீண்டு வாழ்றாங்க. உதாரணத்துக்கு ஜப்பான் நாடு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நேரங்கட்ட நேரத்தில் அவங்க வெளியே போக மாட்டாங்க. நேரத்தோடு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னவே எழுந்து அப்ப என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அஸ்தமனம் ஆயிட்ட பிறகு அவங்க வேலை எதுவுமே செய்ய மாட்டாங்க. சாப்பாடு கூட அதிகபட்சமாக 7 மணிக்கு, மாலை மணி 7 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க. இரவு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த அமானுஷத்துல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இதை சொல்றேன். அப்ப இந்த சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அஸ்தம காலம் முடிஞ்சிட்ட பிறகுதான் இந்த பூஜை செய்யணும். அதனால பகல்ல தூங்கிட்டு இரவு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருங்க, இரவு தான் நம்ம இந்த பூஜையை செய்யணும்னு சொல்லிட்டு அவரை குளிப்பாட்டி, அவர் வச்சிருந்த ஒரு தேவதை, அது சாமின்னு நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது, அது ஒரு தேவதை. அந்த தேவதை என்ன பேர் எதுன்னு சொல்ல விரும்பல. சில பேர் அந்த தேவதையை தெய்வமாக கூட வணங்குவாங்க. நம்ம யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம்.
அந்த தேவதையோட சன்னிதானத்துல ஒரு சேவலை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை இவர் அருந்து சொல்லியிருக்காங்க. நோய் தீரணும்னா இதை நீங்க செஞ்சுதான் ஆகும்னு சொல்லி அவரை செய்ய சொல்லியிருக்காங்க. அவரும் ஒரே முடக்குல அந்த ஒரு சின்ன குடுவையில கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதை அப்படியே அவர் குடிச்சிருந்திருக்காரு. குடிச்சிட்ட பிறகு அவருக்கு ஏதோ ஒரு சக்தி உடம்புல வந்து இறங்கின மாதிரி, அது டிரான்ஸ் அருள் வந்த மாதிரி அவர் ஆடி இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த குடும்பத்திற்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, இது வரைக்கும் எங்க அண்ணன் உடம்புல இந்த மாதிரியான ஒரு அருள் வந்து இறங்கிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு கோயிலுக்கு போனா கூட உடுக்கடிச்சா கூட அவர் எப்பொழுதும் போலதான் நிற்பார். அவருக்கு இந்த சாமி வருது, அருள் வருது, மருள் வருதுன்னு எந்த விதமான ரியாக்ஷனும் இருந்ததில்ல. முதல் முறையா எங்க அண்ணனுக்கு உடம்புல வந்து ஒரு அருள் வந்த மாதிரி ஆடுறாரு. அப்ப இது கண்டிப்பா அந்த சாமியாருக்கு இது ஒரு சக்தி இருக்குன்னு இந்த குடும்பம் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆடிட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு குறி சொல்லியிருக்காரு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் இது வந்திருக்கேன், நான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், இவனுக்கு மரணன்றது கிடையாது, என்னை நம்புங்க. இவர் அதாவது அந்த சாமியார் வச்சு வணங்குறாருல, அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை செஞ்சு உங்க வீட்டுல வச்சு வணங்குங்க, நான் வீட்டுக்கு காவலாக இருப்பேன், என்னை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் வராது, அந்த மாதிரி சில அருள் வாக்கு மாதிரி கொடுத்துருந்துருக்காரு. அப்ப இவங்களும் நம்பிட்டாங்க. சரி, கண்டிப்பா ஒரு உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நமக்கு இதுக்கு வரப்போற எல்லா பிரச்சனையும் இந்த தெய்வம் காப்பாத்த போதுன்னு அந்த தேவதையை அவங்க தெய்வமாக நம்பி வீட்டுல வந்து அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதற்கப்புறம் அவருடைய நடவடிக்கை, அவருடைய டெய்லி ரூட்டீன்ஸ்ல நிறைய மாற்றங்கள், ரொம்ப உற்சாகமா வருவது போவது இந்த மாதிரி இருந்திருக்காரு. அதே நேரத்துல அவருடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல அந்த செல், அந்த கேன்சர் செல் வந்து ரொம்ப பெரிய மாற்றம் இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல் வந்து கரைய ஆரம்பிச்சிருந்திருக்கு. அப்ப அந்த கீமியோதெரப்பின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அவர் போக ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சியா போலனாலும் அந்த செல்களை வந்து கில் பண்றதுக்காக இவர் போறது, மருந்து எடுக்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் வழக்கமா இருந்திருக்கு. அப்ப இந்த குடும்பத்துல இருந்தவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஓகே, நம்ம அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்லா தான் இருக்காரு, இது இப்படி போகட்டுமே அப்படின்னு இருந்திருக்காங்க. கொஞ்ச காலம் போகும் பொழுது திரும்ப இவர் பழைய மாதிரி, இவருடைய உடல்ல பழைய மாதிரி சில மாற்றங்கள். இதுல அதிகமான மாற்றம் என்ன பார்த்திருக்காங்கன்னா, இவர் ரொம்ப அதிகமா கோபப்பட ஆரம்பிச்சிருக்காரு. எது கேட்டாலும் கோபப்படுறது. வீட்டுல விரதம் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. வீட்டுல விரதம், சைவம் அந்த மாதிரி சொன்னா அவருக்கு பிடிக்காது. இது ஒரு முறை வந்து இவர் வந்து ஐயப்பன் பூஜை செய்யற இடத்துக்கு கூட்டு போகும்போது, இல்ல நான் உள்ள வர்றேன், நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பூஜை முடிச்சிட்ட பிறகு ஐயப்பனுக்கு வந்து அன்னதானம் கொடுத்து, அந்த படையல் முடிச்சிட்ட பிறகு அனைவருக்கும், ஐயப்ப மாலை போட்ட அனைவருக்கும் வந்து சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த அன்னதானத்துல வந்து கலந்துக்க சொல்லும் போது அவர் இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்பா சொல்லியிருந்திருக்காரு. என்னது, என்ன மனசுல ஏதோ குழப்பமா, ஏதோ பிரச்சனைனா சொல்லு, ஏன் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற அப்படின்னு பேசும்போது, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஏதாவது நல்லா இறைச்சி, அதாவது மாமிசமா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போனோன்னா இவருக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடெல்லாம் சொல்லி சாப்பிட்டு இருந்திருக்காரு. இப்ப இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த சைவம்லாம் ஒத்து வராது, எனக்கு வந்து சாப்பாடுல இந்த மாமிசம்லாம் இருந்தா ரொம்ப பிடிக்கும், நான் எப்படி சாப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வர வழியில இந்த ரோட் சைட்ல இருந்து இந்த சின்ன வாரவங்களை வந்து இந்த கோழி எல்லாம் பொறிச்சு விற்பாங்களே, அந்த மலையாளர்கள்ட்ட கோழியை கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்டுட்டு அவர் படுத்து இருந்திருக்காரு. இவங்களுக்கு என்ன அதிர்ச்சின்னா, இது அப்நார்மல். அதாவது சாப்பாடுன்றது நம்ம என்ன நினைப்போம், தெய்வத்துக்கு படைச்ச சைவ உணவு, தெய்வத்துக்கு எப்போதும் சைவமா தான் உணவு படைப்போம். அந்த சைவ உணவு எல்லாரும் பிரசாதமாக வாங்கி சாப்பிடுவாங்க. மரண பயம் உள்ளவங்க, ஐயோ நம்மளுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அது ஆண்டவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஏன் இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ஓகேனா அவர் படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல அதிகமாக கோவப்படுவது, அப்புறம் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை, கோவம் வந்துச்சுன்னா ஆபாசமா திட்டுறது, ஒருத்தவங்களை வந்து திட்டுவது, குறிப்பாக மனைவி கிட்ட இருந்து ரொம்ப ஆபாசமா பேசுறது, அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறதுலாம் அதிகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரே
அறையில் கணவன் மனைவியாக தம்பதிகளாக இருந்து தங்கியிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் கொஞ்சம் வெளியே போய் படுத்துக்கிறேன், எனக்கு முடியல, எனக்கு படுக்கிறதுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தன் மனைவியை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சரியா வருவதில்லை, கூட்டாளிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டா எங்க இருக்காருன்னு தெரியல, இவருக்கு ஃபோன் அடிச்சா கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. அப்புறம் ஒரு முறை ஒரு 3-4 நாள் இவரை ஆளே பார்க்க முடியல. என்ன ஆச்சு, ஏதாச்சு, எங்க காணா போயிட்டாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லி தேடி அலையும் பொழுது இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணும் பொழுது இவருடைய பைக், இவருடைய மோட்டர் அப்போ அவர் கிரீஸ் அப்படின்ற பிராண்ட் மோட்டர் பயன்படுத்தியிருக்காரு. நீங்க சொன்ன இந்த நம்பர் பிளேட், நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்க இவர் காணா போயிட்டாருன்னு, இந்த நம்பர் பிளேட் ஒரு இடத்துல இந்த மோட்டர் இருக்கு, வாங்கன்னு போய் பார்க்கும்பொழுது அந்த மோட்டர் ஒரு புதர், அந்த புதர்ல அந்த மோட்டர் இருந்திருக்கு. அப்ப இந்த மோட்டர் இங்க இருக்குன்னா இவர் எப்ப இங்க வந்தாரு, அப்ப இங்க மோட்டர் இங்க இருக்குன்னா இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப அரசல் புரசலாக தேடி இருந்திருக்காங்க. போலீஸ்ல, காவல்துறையில எல்லாருமே தேடி இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்து விசாரிக்கும் பொழுது அந்த ஏரியால இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மோட்டர் இங்க இருக்குன்னா கண்டிப்பா உள்ளுக்கு ஒரு கோயில் இருக்கு, அங்க இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்க்கும்பொழுது அந்த கோயில் வளாகத்துல, அதாவது கோயில் உள்ள இல்ல, அந்த கோயில் வளாகத்திற்கு தூரத்துல ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி அவரே செஞ்சு அங்க படுத்திருந்திருக்காரு. ஒரு 4-5 நாள் அப்படிதான் அங்கதான் இருந்திருக்காரு. ஆனா அங்க இருந்து அவங்க யாரும் அவரை அந்த மாதிரி பார்த்தது இல்லை. அதனால யாரும் இங்க ஒரு ஆள் படுத்திருக்காங்கன்னு சொல்லல. அவரை போய் எழுப்பும் போது நீங்களாம் ஏன் இங்க வந்தீங்க, நீங்களாம் வேணான்னு சொல்லி தான் நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட கொஞ்சம் ஆக்ரோஷமா கத்தி பேசியிருக்காரு. நீங்க ஏன் இவங்களாம் கூட்டு வந்தீங்க, போலீஸ்காரங்களாம் கூட்டு வந்தீங்க, நானா திருடிட்டேனா, எம்எல்ஏ திருட்டு பட்டம் கட்டுறீங்களா, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமலாம் பேசியிருக்காரு. பார்த்துருக்காங்க என்ன ஆச்சு இவருக்குன்னு சொல்லி திரும்ப இவரை கூட்டிக்கிட்டு அதே அந்த குறிப்பிட்ட சாமியாரை போய் பார்க்க போயிருக்காங்க. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், இவருக்கு உடம்புல இன்னொரு ஆன்மாவை நான் செலுத்தி இருக்கேன்னு, அதனால நீங்க அடிக்கடி என்னை பார்க்கணும், என்னை அடிக்கடி பார்த்து அந்த சக்திக்கு என்ன கொடுக்கணும், அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும், நீங்க தான் வரதே இல்லையே, நானா உங்களை தேடி கூப்பிட்டேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, காசுக்காக தான் இதெல்லாம் நான் செய்யறேன் நீங்க நினைப்பீங்க. நான் காசுக்காகவா செய்யறேன், நீங்க என்னை பார்த்தீங்க, நான் உதவி தானே செய்யறேன், நீங்க தாங்க வரணும் உதவினா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. அப்ப இவங்களும் சரிங்க மன்னிச்சிருங்க, அவரை சரிப்படுத்துங்க அப்படின்னு திரும்ப அவர் பழைய மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாவே இருந்திருக்காரு. இதுல இந்த தம்பிக்காரர்கள் அந்த கதையை என்கிட்ட சொன்னவருக்கு அவருடைய மனைவி கிட்ட இந்த விஷயம் சொல்லும்போது அந்த மனைவி சொல்லிருக்காங்க, இல்லைங்க இது ஏதோ தப்பான விஷயமா எனக்கு தெரியுது, நம்மளுடைய மதமா இருக்கட்டும் இல்ல பிற மதமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு வழிபாடு, இந்த மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரம் எதுவுமே கிடையாது, இது ஏதோ ஒரு டார்க் மேஜிக்னு எனக்கு தோணுது, எனக்கு சரின்னு படல, நீங்க உங்க அண்ணனை பாருங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்ப இவருக்கு அது கிளிக் பண்ணிருக்கு, சரி நம்ம அண்ணனுக்கு அவர் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணோம், அதுல ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, நம்ம தப்பான ஆளை பார்த்துட்டோம் பொழுது அண்ணனுக்கு ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு 8 மாசம் ஓடி இருக்கு. இந்த 8 மாசத்துல அந்த குறிப்பிட்ட அந்த போலி சாமியார் இவங்க கிட்ட இருந்து எத்தனையோ 1000 காசு வாங்கிட்டாரு. அதாவது போன் இருக்கு, ஒரு போன் இருக்கு, அந்த போன் ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை நம்ம அப்டேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு முறையும் அப்டேட் பண்றப்ப அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் இவருக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி இவங்க கிட்ட எத்தனையோ 1000 காசு வாங்கியிருந்திருக்காரு. அப்ப இவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நேரடியாவே கொஞ்சம் பேசி இருந்திருக்காங்க. இல்லையா, எங்களுக்கு நிறைய செலவாகுது, அவருக்கு உயிரை காப்பாற்றணும்னு சொன்னா, ஆனா மருத்துவத்துக்கு செலவு பண்ணதை விட இந்த காசு அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவர் அந்த போலி சாமியார் உடனே, ஓ நான் காசுக்காக செய்யறேன்னு நினைச்சீங்களா, உங்க அண்ணனை எங்க வேணாலும் கூட்டி போயிட்டு சரிப்படுத்திங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட வராதிங்க, நான் திருடனா, நான் எத்தனை பேர் குணப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசும் பொழுது அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அதோட அவரை போய் பார்க்கறது நிறுத்தப்பட்டிருக்கு. இப்படி நிறுத்தப்பட்டோடனே இந்த அண்ணன்காரர் இருக்கார்ல, அவரோட வியாதியில இருந்தவர், அவர் இன்னும் ரொம்ப வியட்டா நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, தன் மனைவியோட ஒரே அறையில தங்காதவர் வெளியே படுத்துருவாராம். வெளியே படுத்துட்டு விடிய கால 2 மணி 3 மணிக்கு திரும்ப அறைக்குள்ள வர சத்தம் கேட்கும். என்ன பண்றாரு இவர், ஏன் இத்தனை மணிக்கு போய் வெளியே படுக்கிறாரு, அவர் திரும்ப உள்ள என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது செவுத்தோரத்துல நின்று கையை கட்டிக்கிட்டு அவங்க மனைவி தூங்குறதையே பார்த்துக்கிட்டு இருப்பாராம்.
இதை ஒரு நாள் இவங்க பார்த்துட்டு அரண்டு போய் என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ படு, ஒண்ணும் இல்லை, நீ படு அப்படின்னு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதே மாதிரி என்ன பண்றாரு இவரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நடந்தாலும் சரி இந்த தம்பிக்கார்ட்ட தான் அவங்க சொல்லுவாங்க. எங்க அண்ணி வந்து எப்போதும் என்கிட்ட தான் தொடர்பு கொண்டு இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எனக்கு சில விஷயம் தெரிய வந்தது. அப்புறம் காலப்போக்குல வீட்டுக்கு வெளியே நின்று வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாராம். நிலா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாராம். என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா, வானத்துல வந்து பாரு இவ்வளவு அழகா இருக்குன்னு வரா, பார்த்தா இருட்டா நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குமா, நட்சத்திரத்துல என்னங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுதா, மத்த எதுவுமே தெரியலையான்னு கேட்பாரு. இப்படி பல முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு இது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்ட பிறகு ஒரு முறை வீட்டு வழியில இருக்கிற ஒரு மரம், அது வந்து என்ன மரம்னு எனக்கு தெரியல, அவரும் சொல்லல, ஒரு மரத்துல மேலே ஏறி அங்க படுத்திருந்தாராம், கிளையில படுத்திருந்தாராம். இது வந்து இந்த மாதிரி நடக்கிறப்ப மணி ஒரு 11, 12 இந்த மாதிரி காலகட்டத்துல போயிட்டு அந்த மரத்துல படுத்திருந்தாராம். அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வந்துருச்சு, இது என்ன, அது இது ரொம்ப வியட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ தப்பான ஒரு விஷயத்துல நம்ம கையை வச்சுட்டோம், ஏதோ தப்பான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம், அது வந்து இவர் வேற மாதிரி பாதிக்குது நினைக்க கொஞ்சம் கொஞ்சமா இவர் நம்மளை விட்டு தூரமா போவாரு, இல்லை இவருக்கு ஏதாவது ஆயிரும், இல்லை இவர் ஏதாவது தன்னையே தானே எதாவது பண்ணிக்குவாரு, இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2-3 இடத்த தேடி இருந்திருக்காங்க. இந்த சீனர்களுடைய ஒரு கலாச்சாரம் பார்த்திருப்பீங்க. அதாவது அவங்க மஞ்சள் சட்டை போட்டிருப்பாங்க, அது ஒரு மாதிரி மினுக்கும், அதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய மினுக்கும், புலி, கொக்கு, டிராகன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டிசைன்ல சட்டை போட்டிருப்பாங்க. அவங்க வந்து எந்த மதமும் சாராமல் சீனர்களுடைய ஏன்ஷியன் சங்க கால சீனர்களுடைய கலாச்சாரம், அது வந்து தோ ஹரிமாவுன்னு சொல்லுவாங்க. சீனர்கள் அதை தோ ஹரிமாவுன்னு சொல்லுவாங்க. அந்த குருவை வணங்குற சீனர்களை அணுகி எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்தோம், நிறைய பேர் வந்து உங்களை வந்து பார்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க கூட்டு வாங்கணும் போது, அந்த கூட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவர் சொல்லிட்டாராம், என்னை நீங்க கூட்டு போற இடத்துல எனக்கு வந்து அந்த இடம் ஒத்து வராது, தயவு செய்து என்னை எங்கேயும் இழுத்துட்டு போகாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இங்கதான் போறேன்னு சொல்றதுக்கு முன்னே அவர் சொல்லிட்டாரு, நான் வரல அப்படின்னு. இல்லைங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல பெருசா கத்திருக்காரு, சண்டை போட்டு இருந்திருக்காரு, எனக்கு பிடிக்காதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கோபமா கத்தி இருந்திருக்காரு. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஏதோ சம்திங் வேற மாதிரி தானே இவங்க கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. கடைசியில் அங்க போய் சொன்னோன்னே பிரச்சனை இல்லை, அவனை நான் வர வைக்கிறேன்னு அங்க இருந்து அந்த சீன குரு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட சிஷியர்கள்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து வாசல்ல கால் வைக்கும் போதே வீட்டுக்குள்ள இருந்தவர் அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ் வராம ஒரு பெண்ணுடைய வாய்ஸ், ஒரு பெண் குரல்ல பேசியிருக்காரு. வீட்டுக்குள்ள காலை வைக்காத, நான் வீட்டுக்குள்ள நீ காலை வச்சனா நான் உன்னை வந்து அட்டாக் பண்ணுவேன், இது உனக்கு எனக்கு பெருசா சண்டை நடக்கும், ரத்தமாக கூட இந்த இடம் மாறிடும், நான் இதை ரத்த கரையாக்கிடுவேன், இந்த வீட்டை ஒழுங்கா போங்கன்னு சொல்லி இவர் வந்து கத்திருந்திருக்காரு, தமிழ்ல கத்திருந்திருக்காரு. பட் அந்த சீனருக்கு அது புரியல. அப்ப இவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, பாருங்க இப்படி கத்துறாருன்னு, ஆனா ஏன் ஒரு பொம்பளை வயசுல கத்துறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சீனர்கள் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, அந்த பிரேயர்ஸ்க்குன்னு ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. அந்த கத்தி வந்து எதையும் வெட்ட மாட்டாங்க, அந்த கத்தியில ரத்த கரைப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கத்தி அது. அந்த கத்தியை வந்து வால்ல இருந்து உருவி அந்த கத்தியை முன்னிறுத்தி, ஒரு ஆமியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கத்தி வச்சுட்டு நடந்து போவார்ல, அந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்திருக்காரு. காலடி எடுத்து வச்சோன்னா அந்த உடல்ல இருந்து ஒரு ஒரு லேடி வாய்ஸ் கேட்டுச்சுல, ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டுச்சுல, அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி 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 அதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸ் வெளியே வந்திருக்கு, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துங்க, நான் ரொம்ப நாள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவருடைய வாய்ஸ் வெளியே வந்திருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பட்டுன்னு அவரை வந்து வண்டியில ஏற்றி அந்த கோயிலுக்கே கொண்டு போய் அங்க சில பூஜைகள்லாம் செஞ்சு அவருடைய வயிற்றுல ஒரு ஒரு எண்ணெய் மாதிரி, நல்ல எண்ணெய் மாதிரி இருந்துச்சுன்னாரு, அவரு அதை தடவி அவருடைய தலையை குனிய வச்சு அவரை கக்க சொல்லும் பொழுது வாயிலிருந்து அவ்வளவு முடி எடுத்துருந்துருக்காங்க, வெறும் முடிகள் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த முடியை எடுக்க 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 அது ஒரு பெண் கூந்தல், ஒருத்தவங்களுடைய தலையில நல்ல முடி வளர்ந்து அந்த கூந்தல் வந்து நல்ல நீளமாக இருந்துச்சுன்னா, அந்த மொத்த முடியும் ஒருத்தனுடைய வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அவ்வளவு முடி எடுத்து ஒரு 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 பாட் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அதுல தண்ணி இருந்திருக்கு, வெறும் நார்மல் வாட்டர் தான்.
அதுல அந்த முடி எல்லாத்தையும் இழுத்து அந்த முடியை அதுக்குள்ள போட்டுருக்காங்க. கூட இருந்தவங்களுக்குலாம் ஆச்சரியம். இது என்னன்னு கேட்கும் பொழுது அப்பதான் தெரிஞ்சிருக்கு, அந்த தேவதை, அந்த போலி சாமியார் வச்சு வணங்குற தேவதைக்கு உணவு கொடுக்குறேன், சுகம் கொடுக்குறேன். அதாவது ஒரு மனிதன் என்னென்ன வாழ்க்கையெல்லாம் வாழ்றானோ அந்த சுகம் எல்லாம் உனக்கு கிடைக்கும், இதனால வர வருமானம் எனக்கு அப்படின்ற அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மியூச்சுவல் டீல். அதனால அந்த தேவதைய இவரோட உடம்புல ஏவி விட்டுட்டாரு. அந்த தேவதை இவர் உண்மையை குணப்படுத்தாது. இன்ஃபேக்ட் கேன்சரை விட அந்த தேவதை இவரோட உடம்பு இன்னும் சீக்கிரமாக ஆட்கொண்டு இவரை உயிரை போக்க வச்சிரும். நீங்க ஒரு தப்பான பூஜையில போயிட்டு கலந்துக்கிட்டு உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்க உயிரை தாரவாத்து கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த சீன வழிபாடுல சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேன்சர்ன்றது ஒரு ட்ரீட்மெண்ட், அது மருத்துவ ரீதியாக குணப்படுத்த வேண்டியது. நீங்க இதெல்லாம் காப்பாற்ற முடியாது. இதே நீங்க தெய்வத்தை நம்பி போயிருந்து எதிர்பார்த்திருந்தா கூட நான் உங்களை பாராட்டுவேன். இது தெய்வ சக்தி கிடையாது, இது ஒரு துரு தேவதை. இந்த துரு தேவதைய சில காரணங்களுக்காக சில பேர் வணங்குறாங்க. நீங்க அந்த துரு தேவதைக்கான குடும்பம் கிடையாது. உங்களுடைய வம்சாவளி அந்த துரு தேவதையோடைய சாயலே இல்லை. அதனால அந்த துரு தேவதை உங்களை பயன்படுத்திக்கவே தவிர அவருக்கு கொடுக்குற அந்த பாதுகாப்பு, அவருக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட்டிவான ஒரு ஒரு பக்தனுக்கு கொடுக்குற அந்த அருள் இந்த துரு தேவதை உங்க குடும்பத்துக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை. இந்த துரு தேவதை உங்க குடும்பத்துக்கு ஒரு பேரசைட் மாதிரி. நீங்க தப்பான இடத்துல போயிட்டு இந்த பூஜையில கலந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வழிபடி அந்த தேவையில்லாத அந்த துரு தேவதை அந்த உடம்புல இருந்து வெளியாக்கி அதை ஒரு பாட்டில் மாதிரி செஞ்சு அதை ஒரு துணியில கட்டி எத்தனையோ கிலோமீட்டர் சொல்லியிருந்திருக்காங்க. இத்தனை கிலோமீட்டர் தாண்டி நீங்க போயிட்டு கடல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்காரர், அந்த கதையை என்கிட்ட சொன்னவரை, அந்த தம்பிக்காரரும் அவருடைய ஒரு சில நண்பர்களும் மட்டும் தூர பயணம் போய், அதாவது அவங்க இருக்கிறது சவுத் மலேசியால, அங்கிருந்து கிளம்பி பிணையங்கள் இருக்கிற கடல்ல போட்டுட்டு அங்க ஒரு நாள் தங்கிட்டு மஞ்சள்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருந்திருக்காங்க. நம்ம என்னதான் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, மருத்துவ தொழில்நுட்பம், அறிவியல், எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாடர்னா இருக்கோம், டிஜிட்டலைஸ் உலகத்துல வாழ்றோம், இப்படி பெருமை அடிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஏஐலாம் உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தும் பாருங்க, சில பேர் உயிர் வாழணுன்ற நோக்கத்திற்காகவும் எப்படியாச்சும் மரணத்தையும் ஜெயிச்சிடலாம், அதாவது அறிவியல்ல ஜெயிக்கிறதுக்கு அறிவியலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, மரணத்தை வென்றணும் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகள் இந்த மரணத்தை எப்படி கடந்து போறதுன்றத பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ ரீதியில ஒரு மனிதனை நீண்ட காலம் உயிர் வாழ வைக்கிறதுக்கு முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. இப்படி அமானுஷ்யம் மூலமாகவும் மரணத்தை வெல்லலான்ற ஒரு கூட்டமும் இருக்கு அப்படின்றது எனக்கு இந்த அனுபவத்தில் புலப்பட்டது. எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கு, மருத்துவ ஈடுபாடும் உண்டு. அமானுஷ்யத்திலையும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அமானுஷ்யத்திற்குள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படலை, பட் தள்ளப்பட்டிருக்கேன். அப்படி நிறைய படிச்சு நிறைய ரிசர்ச் பண்ணதுல எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, இங்க மரணத்தை வெல்லும் அமானுஷ்யம் எதுவுமே கிடையாது. ஜனனமும் மரணமும் காஸ்மிக் பவர், அதற்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் இல்லை. இதுதான் எனக்கு கிடைச்ச ரிசர்ச். பகவத்கீதை படிச்சுன்னா கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்லியிருக்காரு, மரணத்திற்கும் ஜனனத்திற்கும் எனக்கும் பங்கே கிடையாது, அது பிரபஞ்சத்தின் செயல்பாடு. திடீர்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, கடவுள் எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டாரு, என் மகனை எடுத்துக்கிட்டாரு, என் பிள்ளையை எடுத்துக்கிட்டாரு, என் கணவரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு கடவுள், எங்க அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து படைச்சிட்டாருன்னு இந்த மனிதர்கள் வேதனையில் கடவுள் மேல பழி போட்டுறாங்க. ஆனால் மரணத்திற்கும் ஜனனத்திற்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது பிரபஞ்சத்தின் நீதி. இங்க பிரபஞ்சம்ன்றது ஒரு அனாதி. அந்த அனாதி அது அப்படிதான் செயல்படும். அதுக்கு யாரோட உறவு போயிட்டாங்க, யாரோட உறவு பிறந்து வந்திருக்காங்க எதுவுமே தெரியும். அதோட வேலை செடியை நடுறது, செடி காஞ்சி போச்சுன்னா அந்த செடியை பிடுங்கி எறியறது. இது மட்டும்தான் அந்த காஸ்மிக்கு தெரியும். அது என்ன செடின்னு கூட அதுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் இங்க ஜனனமும் மரணமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தெரியாமல் மரணத்தை வென்று காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத
பூஜை புனஸ்காரத்துக்கு காசையும் பணத்தையும் செலவு பண்ணி உங்களுடைய நிம்மதியும் கெடுத்துக்காதீங்க. இது ஒரு சக மனிதனாக, சக நண்பனாக என்னுடைய வேண்டுகோள், அறிவுரை கூட கிடையாது, வேண்டுகோள். அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சைவ கோட்பாடுகளில் சித்தர்கள் 18 சித்தர்களும் இந்த மரணத்தை எப்படி தாண்டுவது, அதாவது மரணத்தை வெல்ல முடியாது, ஆனால் மரணத்தை எப்படி தாண்டுவதுன்னு 18 சித்தர்கள் 18 விதமான சித்து விளையாட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி ஆன்மீகம் அமானுஷ்யம் ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில் அண்ணன் தம்பி மாதிரி இணைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த அனுபவத்தில் வரும் மாதிரி அமானுஷ்யம் மரணத்தை வெல்லாது, மரணத்தை தடுக்காது. அமானுஷ்யம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ள பார்க்கும். அதனால தேவையில்லாத பூஜை, தேவையில்லாத போலி சாமியார்களிடம் போய் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காதீங்க. பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.